எந்திரன் படத்துல சிட்டு ஏதோ படுறா சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி நம்ம கம்பீருக்கு திடீர்னு வந்து ஒரு ஞானோதயம் வந்து அர்ஷித் ராணா வந்து டிராப் பண்ணிட்டாரு. ஆனா என்னன்னா அர்ஷித் ராணாவை டிராப் பண்ணது வந்து ஆஃப்டர் ஹி பர்ஃபார்ம்டு வெல்லு, அதுக்கப்புறம் வந்து டிராப் பண்ணிட்டாரு. இப்ப அர்ஷித் ராணாவோட நிலைமை எப்படி இருக்குன்றது தான் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தா அப்படின்னா குல்தீப் யாதவ் டிராப் பண்ணிருக்காங்க, அண்ட் சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே பண்ணியும் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐரணி மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு நம்ம நடக்கக்கூடாதுன்னு நடக்கிற விஷயம் நடக்குது, ஆனா இந்த பக்கம் வந்து இந்தியா ஜெயிக்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து இந்த மேட்ச்ல நடந்திருக்குது. இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் T20 மேட்ச் வந்து இந்தியா ரொம்ப கன்வின்சிங்கா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் பத்தி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக்ஸ். இங்க கிரிக்கெட் அண்ட் சினிமா இடத்தை பத்தி நிறைய பேசுவோம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 சேஞ்சஸ் அதை பத்தி பேசிட்டு அப்புறம் போலாம். அதுல வந்து குல்தீப் யாதவ், அதுல தான் குல்தீப் யாதவுக்கு பதிலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சேஞ்ச் வந்து அர்ஷித் ராணா வெளியே போயிட்டு ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்தது. அது நம்ம பேசுவோம். அதனாலதான் கடைசியா நான் வச்சிருக்கேன். குல்தீப் யாதவுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர பேசிட்டு அப்புறம் பேசுவோம். குல்தீப் யாதவ் எனக்கு தெரியல, நீங்க தான் சொன்னீங்க போன மேட்ச் என்ன சொன்னீங்க, அவர் தேவையில்ல அந்த பிச்சுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு பவுலர் ஒரு ஸ்பின்னர் வச்சுதான் ஆடினாங்க. அப்ப நம்மளும் அதே மாதிரி அருண் சக்கரவர்த்தியோட மட்டும் வச்சு போயிருக்கணும். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் தேவையில்ல அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அடுத்த மேட்சும் அதே தானே இருந்திருக்கும். இப்ப என்ன ஆஸ்திரேலியா இன்னும் 2 ஸ்பின்னரா வச்சு ஆடினா, அதே ஒரே ஸ்பின்னர் வச்சுதான் ஆடினா. அப்ப நம்மளும் அதே ஸ்ட்ராட்டஜில போறதுல தப்பு இல்லையே. அதனால இப்ப வாஷிங்டன் உள்ள வந்தனாலதான் ஒரு பேட்டிங் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் கிடைச்சது. அவர் சூப்பரா ஆடினாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அது நல்ல சேஞ்ச் தான். அது நல்ல சேஞ்ச், அது நான் இல்லன்னு சொல்ல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, எப்படி ஹேசல்வுட் வந்து ஆஸ்திரேலியா வந்து நீ போய் பிராக்டிஸ் எடுத்துக்க, ஆஷஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனாலதான் அவர் இப்ப தேர்ட் T20 இருந்து இல்ல. அதே மாதிரி குல்தீப் ஆக்சுவலா இவங்க இந்தியன் டீம் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீ போய் வந்து இங்கிலாந்து சீரிஸா என்னமோ அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வருதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ போய் பிராக்டிஸ் எடுன்னு சொல்லி ஆஸ்திரேலியால இருந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வருது 14th. இது டெஸ்ட் மேட்ச். இதுக்கு அதுக்கு அடுத்தது டெஸ்ட் மேட்சா இல்ல இதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான். அதுக்கு நீ பிராக்டிஸ் எடுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆஸ்திரேலியா இருந்து கிளம்ப சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா என்னன்னா இப்ப அவர் கிளம்பி பிராக்டிஸ் எல்லாம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அங்க போயும் அவருக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்தாதான் அதுதான் மிகப்பெரிய ஒரு இங்க சான்ஸ் கொடுக்காதத பத்தி அதை அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இந்த மேட்ச்ல அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு தானே நம்ம பேசணும். இல்ல இப்போ இவ்வளவு பெரிய வந்து ஒரு முன்னோடியா வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி போய் நீ முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணு சொல்லி எடுத்திருக்காங்கல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் அவர் டிராப் பண்ணாரு அப்படின்னா எனக்கு என்னன்னா அவருடைய மைண்ட் செட் ஒண்ணு இருக்குல்ல. நீ அப்படி உண்மையிலேயே ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க முதல்ல சும்மன் கில் அனுப்புங்க. எதுக்கு குல்தீப் யாதவ்லாம் நல்லாதான் போடுவான், அவன்லாம் அழகா போட்டு தந்துருவான். நீங்க உண்மையிலேயே ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணணும்னா சும்மன் கில் அனுப்புங்க. கேவலமான டச்ல இருக்கிறான். மேபி T20 அந்த மாத்தி ஆடிட்டு இருக்கனால அவனுக்கு எப்படி இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த பிளேயருக்கு அந்த அடாப்டபிலிட்டி கரெக்டா இருக்கணும். அதுதான் எனக்கு வந்து குல்தீப் யாதவுக்கு கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் போயிருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ டிராப் பண்றாங்க, 2 மேட்ச் டிராப் பண்றாங்க, திரும்ப 3வது மேட்ச்க்கு எடுத்து வராங்க, 4 மேட்ச் டிராப் பண்றாங்க, 5வது மேட்ச் எடுத்து வராங்க, அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அவருக்கு கன்சிஸ்டன்டா ஒரு ரன் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் ஆஸ்திரேலியால செட்டே ஆகுது, ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் செட் ஆவாரு அப்படின்னா நீ எடுத்துட்டே வந்துக்க தேவையில்ல. அவருக்கு கரெக்டான கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு நீ வந்து ஸ்குவாட்ல எடுத்துருக்க தேவையில்ல. அப்படி போயிருந்தா கூட ஓகே தான். பட் ஸ்டில் ஓகே, அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ அதை வந்து பெருசா யாரும் பேச போறது இல்ல. அடுத்தது நமக்கு பிடிச்ச சேஞ்ச், ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக வந்து ஹர்ஷ்தீப் சிங் உள்ளார வந்திருக்காரு. சொல்லுங்க. ஐயா மகனே அங்கிசாமி, நான் கேட்ட மணி, நான் அடிச்ச மணி வந்து கடவுளுக்கு கேட்டு சொல்லியா கம்பீர் கேட்டுச்சு. ஹர்ஷித் ராணா மாதிரி நல்ல தெரிஞ்சது. என்ன மாதிரி எடுத்தாம ஹர்ஷித் ஃபர்ஸ்ட் விக்கெட் தரமா போச்சு. அதான் சொல்றேன், ஹர்ஷ்தீப் சிங் எதுக்கு நீ வேஸ்ட் பண்றேன்னு எனக்கு இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, ஏசியா கப்ல இருந்தே நீ வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற. அந்தால இப்ப வந்த முதல் மேட்சே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போறான்ல. ஆமா, அப்ப அப்படிப்பட்ட ஒரு பவுலரை நம்பர் 1 T20 பவுலர் அப்படின்ட்டு இந்தியா சைடு வச்சிருக்கிறேன்னா அதை யூஸ் பண்ணிக்காம விடுறது உன்னோட முட்டாள்தனம். தி பெஸ்ட் சேஞ்ச் ஃபார் திஸ் டீம் அப்படின்றது நான் ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்ததுதான் சொல்லுவேன். மேபி ஹர்ஷித் ராணா எனக்கு தெரியல, பவுலிங் அவர் பெருசா போடல, ஆனா பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடினார் போன மேட்ச். சோ அதனால பவுலிங் தான் இப்ப நம்மளுக்கு பெரிய தட்டுப்பாடா இருக்கு. ஏன்னா அடிச்சிடறானுங்க அவனுக்கு நம்மள. டஃப் குடுக்கற மாதிரி கூட இல்ல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் ஈஸியா அடிச்ச மாதிரி இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் கண்டெயின் பண்ணி போடணும். பும்ரா ஒரு சைடு ரன்ஸ் ஸ்டெடி பண்ணிட்டு இருக்கும் போது மத்தவனுங்க எல்லாம் வந்து லீக் பண்ணா நல்லா இல்ல. ஹர்ஷித் ராணா வந்து லீக் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு ஏத்த மாதிரி இந்த சைடு அட்லீஸ்ட் லீக் பண்ணாலும் பரவாயில்ல, விக்கெட்ஸ் கொஞ்சம் நல்லா எடுத்து தரணும்ன்ற மாதிரியான பவுலராகவும் ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறாரு. சோ எதுவுமே இல்லாம ஹர்ஷித் ராணா உள்ள வந்து லைக் அந்த மொமெண்டமே காலி பண்றதுக்கு ஹர்ஷ்தீப் சிங் இஸ் a குட் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அதுலயும் என்னன்னா போன மேட்ச்ல வந்து இப்போ அஷித் ராணா வரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, பும்ராவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ராவும் ரன்ஸுக்கு போறாரு. இன்னைக்கு பும்ரா போறது பார்த்தா அப்படின்னா 2 பேருமே ரன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர் போட்டது பார்த்தா அப்படின்னா அஷ்தீப்பும் அடிக்க முடியல, பும்ராவையும் அடிக்க முடியல. பயங்கர ஒரு மெனசிங்கா இருந்தாங்க அந்த 2 பேர் பார்த்தா அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து வெரி 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 ஒரு என்ன சொல்ல வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் அது. அண்ட் மூணாவது வந்து கண்டிப்பா இந்த சேஞ்ச் நான் வரவேற்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஆக்சுவலா எப்படின்னா 2 விதமா பார்க்கலாம். உள்ளார வந்து ஜிதேஷ் சர்மா இஸ் a perfect wicket keeper batsman who can bat at number 6 or number 7. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் தான் அங்க ஆடணும். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் தேவை. இறங்கி வந்து இப்படி ஸ்வீப் பண்ணணும், ஆடணும், ரிஸ்கி ஷாட்ஸ் அடிக்கணும். வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஜிதேஷ் சர்மா. சோ அவர் டீம்ல இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கணும். அந்த பொசிஷனுக்கு கண்டிப்பா அவர் தான் சூட்டபிள். ஆனா சஞ்சு சாம்சன் எதுக்கு இறக்கி விட்ட? நம்பர் 1ல வந்து ஓப்பனிங்ல வந்து சுப்மன் கில் ஆடணுன்றதுக்காக நம்பர் 5 இறக்கி விட்ட. அப்ப திடீர்னு பார்த்தா போன மேட்ச் நம்பர் 3 இறக்கி விட்ட. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில மேட்சஸ்ல நம்பர் 6 நம்பர் 7 இறக்கி விட்ட. இப்போ டீம்ல இருந்தே இறக்கி விட்டுன்றப்போ அவருக்கு என்ன விதமான கேட்டா பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு இன்டர்வியூல வந்து ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு, நீ 20 மேட்ச் ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை டீம்ல வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் பெருசா ஃபெயிலே ஆகல, நம்பர் 5லே அடாப்ட் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி என்ன புரியல, அப்ப எதுக்கு அவர் நம்பர் 5ல இறக்கி விட்ட? ஜிதேஷ் சர்மாவை தான் நீ உள்ளார கூட்டு வர அப்படின்னா எதுக்கு அவர் நம்பர் 5? எனக்கு அதுதான் அதுக்கு அவன் பிளானே அதானே. சஞ்சு சாம்சன் உள்ள வரக்கூடாது, அதுதான் அவன் பிளான். தேவையில்லாத செய்திதான் எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்றேன்ல, அந்த விசின்னு ஒரு டேக போட்டு ஒருத்தன் சும்மா உட்காந்துட்டு ஓப்பி அடிச்சிட்டு இருக்கான். அவனை தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் அங்க கூட ஆட வச்சுக்கலாம். ஆமா, அழகா ஆடுறான். அவன் ஓப்பனிங் எல்லாம் விட்டா நல்லாதான் ஆடுறான். எதுக்கு இவனுக்கு தேவையில்லாம இப்ப சஞ்சு சாம்சனோட கான்பிடன்ஸும் இறக்கி விட்ட மாதிரி தானே இருக்கும். நல்லா அடிச்சு போட்டுறான். எனக்கு அந்த இடத்துல அடிக்கிற மாதிரி ஆள் தேவைன்னா அவனை எடுத்துருவான். விக்கெட் கீப்பராவும் வேணும்ட்டு அவனை எடுத்துருவான். இப்ப எப்படியும் இவனுக்கு 2 பேரும் ஆட போறது இல்ல. அங்க ஒருத்தன் என்சிஎல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான், அவன் தான் வந்து ஆட போறான். சோ எனக்கு அதுதான் இப்போ சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு ஃபெயில் ஆற அப்படின்னா தாராளமா டிராப் பண்ணு. ஆனா அதுக்கப்புறம் நீ யாரை கொண்டு வரணும் அப்படின்னா ஜெய்ஸ்வாலை கொண்டு வரணும். ரைட்டா? நீ அப்பயும் சுப்மன் கில் வர முடியாது. சுப்மன் கில் வந்து நம்பர் 3 நம்பர் 4 தான் சாய்ஸ்ல. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம் சாய் சுதர்ஷன் ஒரு ஆள் இருக்கா. நீ வந்து மேபி அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இப்பதான் வராதுன்றதுக்காக நீ ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா அது இது எல்லாத்துமே கலந்த ஒரு பேக்கேஜ் வந்து ஜெய்ஸ்வால் வந்த உடனே அடிச்சு 2 லெஃப்ட் ஹேண்டர் இறக்கி விடு. அபிஷேக் சர்மாவும் ஒரு பக்கம் ஆளட்டும், ஜெய்ஸ்வாலும் ஒரு பக்கம் ஆளட்டும். 2 பேரும் இறக்கி விட்டு நல்லா தானே இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா பார்த்தா அப்படின்னா கில்கிறிஸ்ட், ஹேடன் எல்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ அந்த எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. சஞ்சு சாம்சனோட டிராப் வந்து அது ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்குது. பட் ஓகே, இது ஒரு பக்கம் 3 சேஞ்சஸ் அப்படின்னாலுமே இந்தியா வந்து இன்னைக்கு பயங்கரமா வந்து ஜெயிச்சிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து பயங்கரமா வந்து பேட்டிங் ஆடினாரு. சோ அர்ஷதீப் சிங் பயங்கரமா வந்து பவுலிங் போட்டிருந்தாரு. மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் சரிவு ஏற்படும். நம்ம வந்துட்டு இன்னைக்கு அஷ்தீப் சேச்சி வாஷிங்டன் சுந்தர் அடிக்காம இருந்திருந்தானா நம்ம இந்த சேஞ்ச் தப்புன்னு சொல்லியிருப்போம்ல. ஆமா, தப்புன்னு சொல்லி இருக்கிறத விட எப்படின்னா உடனே தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா குல்தீப் யாதவ் வந்து எப்படி இருந்தாலும் குல்தீப் யாதவ் வந்து ஒரு சூட்டபிள் இல்லாத ஒரு பிளேயர் தான் இந்த பிச்சுக்கு. சோ அதனால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. ஆனா என்னன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு நிறைய பவுலிங் கொடுத்துருக்கணும். அபிஷேக் சர்மாவுக்கு நீ பவுலிங் கொடுக்குற ஒரு ஓவர் கூட தரலனே. சுந்தருக்கு ஒரு ஓவர் கூட தரல. எதுக்கு அவனை வேஸ்ட் பண்ணானுங்கன்னே தெரியல. அபிஷேக் சர்மாக்கு ஓவர் தெரியுங்க, பார்ட் டைம் பவுலர். இவன் ரெகுலர் பவுலர் ஒரு ஓவர் தரதுல. அதான் சொல்றேன், ஏன்னா ரூல் இருக்குல்ல, ஐசிசி ரூல். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஒன்று இருக்குல்ல. அதனால அந்த ரூல்னால தான் வந்து கொண்டே வரல. ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு பார்த்தா அப்படின்னா ஹெட்டை தவிர வேற லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடையாது. எல்லாமே ரைட் தான் ஆடிட்டு இருந்தாங்க. டிம் டேவிட்ல இருந்து மிச் மார்ஷ்ல இருந்து ஷாட்ல இருந்து எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். சோ அப்படி போட்டா இவர் அடிச்சிருவாங்கல்ல. ஏன்னா அது ரூல் இல்ல. இப்படி போட்டா ஈஸியா பேட்ஸ்மேனுக்கு தெரிஞ்சாலும் 6 அடிச்சிருவாங்களா. அதனால வந்து கொண்டு வர. அதனால தான் அபிஷேக் சர்மா கொடுத்தாங்க. என்ன இளவு சேஞ்சுன்னு தெரியல. பட் வந்து பேட்டிங்ல வந்து இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் அவரு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ஒன்று காமிச்சாரு. 11 பாலுக்கு 24ன்றது. அதுக்கப்புறம் நடுவுல போவோமே அபிஷேக் சர்மா ஓகே இந்த மேட்ச் லைட்டா சொதப்பிருச்சு. அவர் அந்த ஷார்ட் பால் வந்து 148Kல போடும்போது அத மேல கட்டாடாம புல்லாடணும்னு பார்த்து டாப் எட்ஜ் ஆகி கேட்ச் போயிடுச்சு. ஓகே, ஏதோ ஒரு நாள் அது நடக்கும் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு குறை சொல்ற மாதிரி ஆடல, சூப்பராவே ஆடி இருக்காரு, டாப் டக்கரா ஆடி இருக்காரு. அந்த ஏசியா கப்ல இருந்தே ஆரம்பிச்சோம்னா இப்ப வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டுருங்க, செகண்ட் மேட்ச் வரைக்குமே சூப்பரா ஆடி இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் ஒரு நாள் ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ஃபெயில் ஆகிற தப்பு இல்ல. சுப்மன் கில் ஏசியா கப்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கிறாரு. இன்னுமே அவருக்கு அந்த விசி டேக் கொடுத்துட்டு நீங்க அவரை கூடவே தான் வச்சிட்டு இருக்கீங்க. இது மாறணும். நீ அவனை ஸ்குவாட்ல கூட எடுத்துட்டு சான்ஸ் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. விசின்னு போடுறனால இப்ப 5 மேட்ச் சீரீஸ் இருக்கு, 3 மேட்ச் அவன் நல்லா பண்ணல, சரி 4வது மேட்ச் நான் அவனுக்கு பதிலாக வேற யாராவது போடுறேன்னு உன்னால யாரையுமே மாத்த முடியல. ஏன்னா விசின்ற ஒரு டேக் இருக்கு. சோ இது வந்து ரொம்ப தப்பானது. எனக்கு தெரியல இது
மேபி அவர் அடிக்கலாம், அடிச்சா நம்ம இதெல்லாம் வாய மூட்டு அமைதியா இருக்க போறோம். அவர் பண்ண மாட்டாருன்றதுதான் இப்ப பிரச்சனையே. இல்ல அடிக்காத ஒருத்தனா அடிப்பான் சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஒரு அடிச்சுக்கிட்டு இருக்கான், போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். ஜெய்ஸ்வால் மாதிரி சாய் சுதர்ஷன் மாதிரி ஆளுங்கெல்லாம் பொழந்துகிட்டு இருக்கானுங்க. ருத்ராஜெல்லாம் எங்க போனானே தெரியல, அவெல்லாம் காணாமே போயிட்டாப்ல. சோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அடிக்காத ஒருத்தவனுக்கு வந்து அடிப்பான் சான்ஸ் கொடுக்கறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. அது மேற்கொண்டு அவர் மேலேயும் சுப்மன் கில் மேலேயும் ப்ரெஷர் தான் போடுவது. ஓகே ஃபைன். ஸ்கை சூப்பரா ஆடினாரு, அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இன்னிங்ஸ் சூப்பரா ஆடி கொடுத்திருந்தாரு. திலக் வர்மா திருப்பி இந்த சீரீஸ் அவர் பெருசா ஆடாம இருந்தாரு, இப்போ 3ஆவது மேட்ச் சூப்பரா ஆடினாரு, நல்லா இருந்துச்சு பாக்க. வாஷிங்டன் சுந்தர் அடுத்தது பயங்கரமா ஆடி கொடுத்தாப்ல. தலைவா எதிர்பார்க்கவே இல்ல தலைவா, அக்சர் பட்டேல் அவுட் டக்குன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு, இந்த மேட்சும் ஆஸ் ஆயிரும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அழகா எப்படி என்னமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கான் தெரியுமா அவன், அவ்வளவு அழகா கிளீன் ஸ்ட்ரைக்கிங், கிளீன் ஹிட்டிங், அந்த மாதிரியான ஜோன்ல போயிட்டு ஆடிட்டு இருந்தான். சீரியஸா சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் நான் டிஎன்பிஎல் ஆடி பாத்திருக்கேன். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பெருசா ஆடினதுல டெஸ்ட் மேட்ச்ல ஆடுவாரு, ஓகே பாத்திருக்கேன். ஆனா லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல இவர் இந்த மாதிரியான ஒரு ஹிட்டிங் ஜோன்ல போய் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், விச் இஸ் a good sign for him and for the team too. சோ அதான் பேட்டிங்ல நீங்க பயங்கரமா பண்ணிருந்தாங்க. பவுலிங்ல ஆஃப் கோர்ஸ் சொதப்பல்கள் வந்து நடந்துச்சு. வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் இருந்துச்சு, அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஓவர் கொடுக்காதது, பட் அதெல்லாம் வந்து அஷ்தீப் சிங்னு ஒரு அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்தது அஷ்தீப் சிங்னு ஒரு ஆள் உள்ளார வந்ததுனால அது எல்லாமே வந்து மறந்துருச்சு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. தூபே எல்லாம் பொழந்தானுங்க, நீங்க எல்லாம் ஒரு பவுலரே கிடையாது, வச்சு அடிச்சு பிரிச்சுட்டானுங்க. டிம் டேவிட் செம டென்ஷன்ல இருப்பான், ஏன்னா எல்லாரையும் அடிச்சா இவன் கிட்டே விக்கெட்டை கொடுக்கணும்ன்ற மாதிரி டிம் டேவிட் செம டென்ஷன்ல இருந்திருப்பான். வருண் சக்கரவர்த்தியே அடிச்சான். சோ அவரு சூப்பர். அவரு ஒரு பக்கம் வந்து நீ யார வேணா நீ அடி, ஆனா கண்டிப்பா என் கையில உனக்கு விக்கெட் உண்டு அப்படின்ற மாதிரி அவர் போட்டுக்கிட்டே இருந்தாரு வருண் சக்கரவர்த்தி. அவரும் சூப்பர் பயங்கரமா போட்டிருந்தாரு. சோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தூபேயோடைய பெர்ஃபார்மன்ஸும் நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கொடுக்காது வந்து லைட்டா மறந்துருச்சு. பட் கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜில இன்னும் நிறைய தப்புகள் இருக்கதான் செய்யுது இந்தியன் டீம்கிட்ட. ரொம்ப அது வந்து என்ன சொல்ல, அபத்தமான மிஸ்டேக்ஸ். அது சின்ன மிஸ்டேக்ஸ் ட்ரை பண்றாங்கன்னு கிடையாது, அபத்தமான மிஸ்டேக்ஸ் நிறையவே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஹேசல்வுட் இல்லாதது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க பவுலிங்ல வந்து இந்த டீமோட விக்கெட்ஸை வந்து கொஞ்சம் எடுக்கவே முடியல. ஹேசல்வுட் தான் போன மேட்ச்ல வந்து விட்டு ஆட்டாரு 4 விக்கெட் டப்புன்னு எடுத்து, ஐ மீன் 3 விக்கெட்டை ஃபர்ஸ்ட் 3 பேரை டப்புன்னு எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. அங்கேயே இந்தியா வந்து ஒரு மாதிரி கதி கலக்கிட்டாங்க. அது இந்த டைம் இந்த டீமால வந்து பண்ண முடியல, கொஞ்சம் வந்து பவுலிங்ல சொதப்பலா தான் இருந்தாங்க. ஆனா பேட்டிங்ல என்ன மாதிரி ஆடுறான் டிம் டேவிட், என்ன பேட்டிங் அவன் பேட்டிங். அவன் ஒரு பக்கம் ஆடுறான், ஸ்டாயினிஸ் ஒரு பக்கம் ஆடுறான். அதான் ஒரு மீம் பார்த்தேன், ஒவ்வொரு டைமும் வந்து டிம் டேவிட் ஆடுறப்ப மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நான் நல்லா இருக்கியாண்ணா நீ, நான் நல்லா இல்லண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. உங்க டீம் ப்ராடக்ட். சோ அவர் 2 பேரும் நல்லா ஹைட்டா நல்லா செஸ்ட் ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன அது வந்து ஒரு என்ன பால் அடி இறங்கி வந்து சலார்னு அடிக்கிறான், சாத்துறான் பால. சிபிள்ல இருந்த மாதிரி இறங்குறான் பால. 2 பேருமே அதான் ஸ்டெப். அது டிம் டேவிட் வந்து ஸ்டெப் அவுட்ல வருண் சக்கரவர்த்தி வந்து நின்ன இடத்துல இருந்து ஆட முடியும்னு தெரிஞ்சது. ஒரு 2-3 பால் பாத்தீங்கன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து ஆடினாப்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பர். அதுதான் சொல்றேன், இறங்கி வந்து பலார்னு ஆஃப் சைடுல ஒன்னு தூக்குறான் பாருங்க. ஆமா, ஸ்டாயினிஸ் ஒரு பக்கம் அதான் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் டக்குன்னு போச்சு. ஆனா அதுல இருந்து அப்படியே மீண்டு வந்து டிம் டேவிட் வந்து ஆடிட்டே இருந்தாரு. விக்கெட் பில்ட் பண்ணாங்க, இன்னிங்ஸ் நல்லா பில்ட் பண்ணாங்க அவங்க. அதாவது அந்த விக்கெட் விழுந்ததுல இருந்து பொறுமையா ஆடணும்ல. நானும் டம்மு டிம்மு தானே அடி பண்ணிட்டு ஸ்டாயினிஸும் டிம் டேவிட் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் டிம் டேவிட் அவுட் ஆனோடனே ஸ்டாயினிஸும் இன்னொருத்த அவன் பேர் என்ன ஷார்ட் அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ எல்லாருமே வந்து கடைசியா வந்து சின்ன கேமியோஸ் பண்ணி எல்லாம் முடிச்சாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பவுலிங்ல மட்டும் தான் சொதப்பிருந்தாங்க. சோ இதுதான் ஹேசல்வுட் இல்லாதது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து 4th and 5th T20 ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு தான் T20 வேர்ல்டு கப்புக்குள்ள போகணும். இதே மாதிரி என்ன இலை வேணாலும் பண்ணீங்க, அந்த விசி டேக மட்டும் எடுத்து விட்டுருங்க ப்ளீஸ். நீ அவனை சான்ஸ் கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. இப்ப விசின்னு போடுறதுனால ஒரு 5 மேட்ச் சீரீஸ் ஆடும்போது அவனுக்கான பொட்டன்சியல் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் நம்ம டீம்ல தானே இருப்போன்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான். அது அப்படிதான் அவர் மைண்ட்ல இருக்கும்னு சொல்லல. ஆனா அவர் ஆடுறத பார்க்கும்போது லைக் அவரும் ப்ரூவ் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. பட் அவரால் முடியல. பட் அந்த சான்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வைஸ் கேப்டன்ற ஒரு டேக்லைன் கொடுத்தனால உங்களால டீம்ல இருந்து எடுக்கவும் முடியல, இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸ் தரதுக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளவுதான். வந்துச்சு அடுத்த Februaryல T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிருங்க. அதை ஸோ கிளியர் மைண்ட் செட்ல இருங்க. யார் ஓப்பனிங் இறங்க போறா, அடுத்த சீரீஸ்ல
இவங்க தான் ஆட போறானுங்க, இவனுங்க தான் T20 வேர்ல்டு கப் ஆட போறான்ற மாதிரி ஓப்பனிங் பேர் இறக்கி விடுங்க. இல்ல இப்பவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க சுப்மன் கில் தான் எங்களோட ஓப்பனிங் பேர் வித் அலாங் வித் அபிஷேக் சர்மானா அந்த விசி டேக்லைனை மட்டும் எடுத்துருங்க. ஸோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதுதான் வந்து இந்த மேட்சை பத்தின எங்களுடைய இது. மற்றபடி எல்லாமே ஓகே, நல்லா தான் பண்ணாங்க. இந்தியன் டீம் கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் சுப்பீரியர் தேன் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா அந்த பிச்சஸ்க்கு அந்த ஒரு பவுன்ஸுக்கு வந்து கொஞ்சமா அடாப்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பேட்ஸ்மேனுமே. ஸோ லெட்ஸ் சி அடுத்த 2 மேட்ச் எப்படி போக போகுது, இந்த சீரிஸ் வந்து எப்படி போக போகுது, அண்ட் இது மூலமா என்ன கத்துக்கிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் பண்றாங்கிறத பார்ப்போம் ஃபர்தரா இருக்கிற மேட்சஸ்ல. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். அப்புறம் அவரு கமெண்ட் போட்டார்ல, ஜெயிச்ச வீடியோக்கெல்லாம் போட மாட்டேன் பாத்துக்கங்க, இன்னைக்கு ஜெயிச்சிருக்க அதனாலதான் போட்டிருக்கோம் பாத்துக்கங்க.